அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம வந்து ஹேர் ஆயில் ஒரு ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் நம்மளுக்கு முடி கொட்டுறதுல இருந்தும், அப்புறம் நர முடியில இருந்தும், அப்புறம் சில பேருக்கு அங்கங்கே சொட்டையாக இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட இதை தேய்க்கும் போது முடி வளர்ந்துடும். இது ஆலோவேரா. இந்த ஆலோவேரா நான் 2 நாளைக்கு முன்னாடி இதை கட் பண்ணி வெந்தயம் இது உள்ளே வச்சு இதை முளைக்கட்ட வச்சாச்சு. இந்த மாதிரி நூல் கட்டி 2 நாளாக வச்சிடணும். நல்லா வெந்தயம் இதுக்குள்ளே முளை கட்டிடும். அப்புறமா நம்ம இந்த ஆலோவேராவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். இது கரிசலாங்கண்ணி கீரை இங்கே எனக்கு கிடைக்கல, அதனால் நான் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கரிசலாங்கண்ணி கீரை கிடச்சா கண்டிப்பாக அது சேருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. முடியும் நல்லா வளரும், முடி நல்லா பிளாக்காகவும் ஆகும். அப்புறம் கீரை ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம், அப்புறம் கருஞ்சீரகம். இது நெல்லிக்காய் பவுடர், அதுவும் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் எடுத்துக்கலாம். அப்புறம் இது செம்பருத்தி பவுடர், அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு சொட்ட முடி அங்கே இருக்கும். அதில் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு முடி ரீக்ரோத் ஆகும். இது எல்லாமே நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நல்லா மிக்சியில் நம்ம அடிச்சுக்கலாம். அப்புறமா இருக்கணும். சில பேருக்கு அங்கங்கே சின்ன சின்ன சொட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வேறொருத்தவங்களுடைய டவலை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் சீப்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், அதனாலேயும் ஆகும். அதனால் நீங்கள் அந்த இன்ஃபெக்ஷனில் இருந்தெல்லாம் நீங்கள் பாதுகாத்துக்கணும். அப்புறம் 1/2 லிட்டர் ஆயில் எடுத்தாச்சு. இதில் நான் இந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இந்த பவுடரையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முடி கொட்டுறதுக்கு நம்ம உடம்புல அயன் கம்மியாக இருந்தாலும் முடி அதிகமாக கொட்டும். அப்புறம் டென்ஷனாக இருக்கும்போதும் முடி கொட்டும். அதனால் நம்ம இதெல்லாம் இல்லாமல் நம்ம நம்மளை கேர் பண்ணிக்கணும். அப்போ தான் முடி நம்மளுக்கு நல்ல க்ரோத்தாக இருக்கும். சீக்கிரமாக நிறைய முடியும் வராது, முடியும் சீக்கிரம் கொட்டாது. என்னுடைய வீடியோஸ்க்கு வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. பழைய வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுக்காங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் எங்களுக்கு வீடியோ நல்லா வீடியோ ஹிட் ஆகும். அதனால் ப்ளீஸ் லைக் போட்டுக்காங்க. இது இந்த ஆலோவேராவை நான் கட் பண்ணி வச்சாச்சு. இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இரும்பு சட்டியில் பண்ணால் ரொம்ப நல்லது. இதை நைட்டு எல்லாம் விட்டுட்டு நம்ம மறுநாள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஆயிலும் சேர்த்து நம்ம வாரத்துக்கு 2 முறை அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். முடியும் நல்லா கருப்பாக இருக்கும். சீக்கிரமாக எல்லா நரையும் வராது. கரிசலாங்கண்ணிக்கு சேர்க்குறதுனால முடியும் கருப்பாக ஆகிடும், டை மாதிரி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே சலசலப்பு அடங்கின உடனே நம்ம ஆஃப் பண்ணணும். அப்போ தான் நல்லா எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகும். இதை நான் வடிகட்டியாச்சு. ஒரு துணியில் போட்டு நம்ம வடிகட்டிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.